எல்லா டேரக்டரும் ஒரு படம் எடுக்கிறப்ப நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த படம் பர்ஃபெக்டாக வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் ஒரு ஸ்டோரி வந்து இமேஜின் பண்ணுறப்ப அந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ரியேட்டிவாக இருக்குது, அது வந்து ரியல் லைஃப் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இமேஜினேஷன் கான்செப்ட் அப்படிங்கிறப்ப அந்த இமேஜினேஷனுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸுங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ விஷுவல் எஃபெக்ட்ஸை நீங்கள் அதே மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபிலிம் வந்து பர்ஃபெக்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு ஃபிலிம் வந்து அது நிறைய இஷ்யூ ஆகி ஸோ அது நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த ஃபிலிமில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ரீசெண்டாக எல்லாரும் பார்த்திபன் சார் டைரக்ட் பண்ண டீன்ஸ் மூவி பார்த்துருப்பீங்க. அந்த டீன்ஸ் மூவியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சயின்டிஃபிக் பேஸ்டாகவே இந்த ஃபிலிம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த படத்தை வந்து பர்ஃபெக்டாக வெற்றிகரமாக கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தை ஒரு இஷ்யூ இப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. என்ன இஷ்யூஸ் அப்படின்னா, பார்த்திபன் சார் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இல்லை விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனி வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தேன், அந்த ப்ராஜெக்ட் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டாங்க, ஸோ அதனால நிறைய லாஸ் ஆகிடுச்சு, நான் எப்பயோ ரிலீஸ் பண்ண வேண்டிய படத்தை வந்து ரொம்ப 1 இயர் தள்ளி ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்எஸ் கம்பெனிஸ்லேருந்து இல்லை பார்த்திபன் சார் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ் கொடுத்தாங்க, நாங்களும் அதை ஒத்துக்கிட்டோம். பட் அது பண்ண தான் தெரியுது அதில் வந்து ஒர்க் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எங்களால் அதை பர்ஃபெக்டான டைமிங்கில் பண்ண முடியல, ஸோ அதனால் வந்து எங்களை வந்து அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று இப்போ பயங்கரமாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு ஜஸ்ட் ரீசெண்ட் டீன்ஸ் மூவி விஷுவல் எஃபெக்ட்ஸ் இஷ்யூஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்டர்வியூஸ் போயிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்குது, நம்ம ஆஸ் அ விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக வந்து இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திபன் சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திபன் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மூவிஸை வந்து ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டார். ஓகே, இது வந்து அவர் நல்லாவே தெரியுது, இதில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அவர் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு ஸ்கிரிப்ட், ஸோ இதுக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது, ஆனால் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ், நீங்கள் எனக்கு ஒரு பட்ஜெட் கொடுங்க, எனக்கு அந்த பட்ஜெட் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். என்னென்ன 3ஆனா, இதில் இந்த விஎஃப்எக்ஸ் அவுட்புட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டாப் எண்டு வரணும் அப்படின்னா ஹை குவாலிட்டியில் ஒரு பட்ஜெட், மீடியம் குவாலிட்டியில் ஒரு பட்ஜெட், அதே மாதிரி லோ குவாலிட்டியில் ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பட்ஜெட் கேட்குறாரு. யார், பார்த்திபன் சார் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனியில். ஸோ அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே ஸோ நாங்களும் அது மாதிரி நான் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி சொல்லிடுறாங்க, பார்த்திபன் சார் இது வந்து ரொம்ப ஹை அண்ட் பட்ஜெட் ஃபிலிம் கிடையாது, இது என்னால் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட், இதுதான் என்னோட பட்ஜெட், ஸோ இதுக்குள்ளே உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்குறாரு. ஸோ அவங்களும் வந்து ஓகே அதை பேஸ் பண்ணி பட்ஜெட் நான் தரேன்னு சொல்லிட்டு இவரும் சம் பட்ஜெட் கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நான் மொத்தம் ஓகே உங்களுக்கு எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், மொத்தம் கதையை வந்து நான் வந்து ஒரு 65 lakhsக்கு நான் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம், அதுதான் வந்து நம்ம பட்ஜெட், ஸோ அதில் வந்து நான் ஃபுல்லாக நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரொடியூஷன் ஸ்டார்டிங்கில் கேட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months கேட்டுருக்காங்க. எங்கள் விஎஃப்எஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்திபன் சார் கேட்ட அந்த மூவி கம்பெனிஸை சொல்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 6 monthsக்குள்ளே நான் இந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பாண்டிங் எல்லாமே சைன் பண்ணிட்டாங்க. ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆஃப்டர் 6 months கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, பார்த்திபன் சார் வந்து ஓகே உங்களுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இன்னும் எங்களுக்கு வந்து 1 மாதம் டைம் கொடுங்க, இன்னொரு 10 நாள் டைம் கொடுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து பார்க்குறப்ப பார்த்திபன் சார் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த விஎஃப்எஸ் கம்பெனி வந்து ஒரு மெயினான சீக்வன்ஸை இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. லைக் அந்த ஒரு ஏலியன் ஷிப் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அதுவே இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. இன்னும் அவங்க வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸ் அந்த கவ் இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பர்ஃபெக்ஷனாக கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுத்துது. இது பார்த்திபன் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் ஆகுது. ஏன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கணும், லாஸ்ட் இயர் ஏப்ரலே கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பர்ஃபெக்டாக என்னோட ஃபிலிமை வந்து ஜூனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஸ்டார்ட் பண்ணார். பட் இந்த விஎஃப்எக்ஸ் இஷ்யூஸ்னால 1 month 2 months சொல்லிட்டு ஒரு பெரிய தள்ளி முடியும் அப்படிங்கிறப்ப அப்படின்னு பார்க்குறப்ப விஎஃப்எக்ஸ் ஒர்க் கம்ப்ளீட்டே ஆகலை, பாதி ஒர்க் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அப்படிங்கிறப்ப எப்படி நம்ம ஃபிலிமை வந்து பர்ஃபெக்டாக நம்ம ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அங்கே வந்து பார்த்திபன் சாருக்கு வருது. ஏன்னா அவருமே வந்து பட்ஜெட் விஷயம் இல்லை, அது வேணா ஒரு ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை, எவ்வளோ பேக்எண்டில் எவ்வளோ விஷயம் நடக்கும், அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் அவரால் பர்ஃபெக்டாக அதை பேர் பண்ணிக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த ஸ்டுடியோ மேலே போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க, சம்திங் ரிலேட்டட் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இதுதான் வந்து பார்த்திபன் சார் பாயிண்ட் ஆஃப் வியூ நடந்திருக்கு. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனி சைட்லேருந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம்.
ஸோ விஎஃப்எக்ஸ் அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனி வந்து ஜஸ்ட் 20 மெம்பர்ஸ் டீம். அவங்க வந்து கோயம்புத்தூர் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து இரவு நிழல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திபன் சார் வந்து லாஸ்ட் எண்டில் வந்து இல்லை கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுங்க இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து இந்த டீம்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி இவங்களும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அப்போ வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்குது. ஸோ அதனால் வந்து 2 பேருக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கு ஆல்ரெடி இரவு நிழலில். ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் அப்ரோச் பண்ணுற ஓகே எனக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பர்ஃபெக்டாக தான் நல்ல பாண்டிங் தான் கிரியேட் ஆகிறாங்க. ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் 20 பேரை வச்சுக்கிட்டு ஓகே நம்ம என்ன பண்ணலாம், இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், கமிட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? கமிட் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க அவங்க அப்ரோச் படி எல்லாமே வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே ஸ்க்ரீன் பேப்பரில் இருக்காது. எல்லாமே வந்து ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி சீக்வன்சஸில் எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னா, அதை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா விஎஃப்எஸ் கம்பெனிஸ் வந்து ஒரு மாடல் ரெடி பண்ணியோ சரி இல்லை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வந்து ஒரு அவுட் காமிப்பாங்க. பார்த்திபன் சார் இது ஓகேவான்னு சொல்லிட்டு அஸ் அ டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆகுது அப்போ நான் இல்லை எனக்கு வந்து இது இன்னும் சரியில்லை, இதை நான் அப்படி பில்டப் பண்ணுங்க, இதை அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கரெக்ஷன்ஸ் மேலே கரெக்ஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு ஒரு மாடலுக்கு. நார்மலாக வந்து ஒரு கவ்வாக இருக்கட்டும் சரி என்ன டிசைன் பண்ணுறாங்களோ அதுக்கு. ஸோ கரெக்ஷன்ஸ் மேலே கரெக்ஷனாக போயிட்டு இருக்கப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு 3Dயில் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 to 10 minutes பண்ணுற ஒர்க்கா கிடையாது. ஆஸ் அ விஎஃப்எஸ் கம்பெனிஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மாடல் பண்ணுறோம், அதுக்கு கரெக்ஷன்ஸ் வருது, அது டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராக்ரஷன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 to 4 months ஆயிடுச்சு. ஸோ அவங்க கரெக்ஷன்ஸ் சொல்கிறாங்க, இது அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கனால அவங்களால ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் ஒர்க் போக முடியல. ஓகேங்களா? ஸோ அதில் அவங்க ரொம்ப ஸ்டக் ஆகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் டைரக்டர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டுடியோலே உட்காந்து அவங்களும் வந்து இல்லை எங்களுக்கு குவாலிட்டிஸ் வேணும், எங்களுக்கு வந்து நீங்கள் குவாலிட்டிஸ் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே சீக்வன்சஸில் கண்டினியூஸாக ரிப்பீட்டாக அவங்க கண்டினியூ பண்ணுறப்ப அவங்களால அதை கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் போக முடியல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் விஎஃப்எஸ் கம்பெனி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே எனக்கு 6 months டைம் இருக்குது அப்படின்னா 1 monthக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணணும், 2 months இதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாட் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சாட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் மந்த் ஒர்க்கே வந்து ஒரு 2-3 months எக்ஸ்டெண்ட் ஆகிறப்ப பேலன்ஸ் ஒர்க் எப்படி நல்லா பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா பட்ஜெட் செலவாக தான் செய்யும். ஒரு 60 lakhs 65 lakhs நம்ம அந்த 6 months நம்ம போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் செலவாயிடும். ஏன்னா சேலரிஸ் தரணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 6 monthsல வந்து ஜஸ்ட் அவங்களால ஒரு 40 to 50% ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுது. பேலன்ஸ் 50% ஒர்க் வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்கிறப்ப அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க அது ஸ்டுடியோஸில், இல்லை எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான ஸ்டுடியோஸில் கேட்குறாங்க. ஸோ அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை அவங்களுமே வந்து அந்த அமௌண்ட்ஸ் விஷயமாகவும் சரி எல்லாமே கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப ஹெல்டப் ஆகி நிற்கிது. ஸோ அவங்களாலுமே பண்ண முடியல. ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஒரு டிரெக்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொன்ன விஷயங்கள் வேற போ வந்து QCs ரொம்ப அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை எனக்கு அப்படி வேணும், இது எப்படி வேணும் இப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் மீறின விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் 3Dயில் அது பண்ணுறப்ப அது சாத்தியமே கிடையாது. அதுவும் அவங்க சொன்ன டைமுக்கும் அவங்க கொடுத்த மணிக்கும் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு நான் எடுத்துகிட்டு போனால் அவங்க அதுக்கும் மேலேயும் எனக்கு ஒர்க் தராங்க. ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப என்னால் வந்து மற்ற ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாமல் ரொம்ப ஸ்டக்காக நின்றுச்சு. ஸோ இது வந்து என் மேலே மிஸ்டேக்ஸ் கிடையாது, நான் ஒரு பிளான் போட்டோம் அப்படின்னா அவங்க அதனால தான் அது பெரிய விஷயம் ஆக்குனாங்கன்னு சொல்லிட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனிஸ் மேலே அவங்க வந்து இவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டுமே வந்து ஒரு கன்க்ளூஷன் விஷயம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட், ஸோ நம்மளும் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு தெரியும் ஒரு ஷார்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ண என்னென்ன இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் என்னோட சைட்லேருந்து ஒரு கன்க்ளூஷனாக இதை என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது 2 சைடு மேலே ஒரு பெரிய ப்ராப்ளம். நார்மலாக வந்து ஒரு ஃபிலிம் சைடுமே சரி ஆஸ் அ விஎஃப்எஸ் கம்பெனி மேலே சரி. ஃபர்ஸ்ட் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனிஸ் மேலே என்ன இஷ்யூஸ் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த விஎஃப்எஸ் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் 20 members தான் இருக்கிறாங்க. அந்த 20 membersஆல எப்படி ஒரு ஹோல் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் 6 monthsக்குள்ள? ஏன்னா இது வந்து வெறும் 2D பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இல்லைப்பா, வெறும் நம்ம வந்து இதில் செலக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நார்மலாக வந்து பேக்ரவுண்ட் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி சின்ன ஒர்க்ஸாக இருந்தால் ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும், தாராளமாக 20 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். பட் திஸ் ஃபிலிம் இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் 3D ஆப்ஜெக்ட்ஸ். நார்மலாக வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கவ் கிரியேட் பண்ண போகிறீங்க, புதுசாக ஒரு அனிமல்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் கிளைண்ட்டை நம்ம அப்ரூவ் வாங்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம ஒரு கவ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கவ் கிரியேட் ஆகி ஏன்னா டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூஸ்லேருந்து ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஏன்னா இந்த டேரக்டர்ஸ்லாம் யாரும் வந்து அப்ராட் மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்ராட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங்ஸ் இருக்கும், அந்த ட்ராயிங்ஸில் வச்சு ஒரு
2D இமேஜ் ஆர்ட் இருக்கும், இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்கிற ரெஃபரன்சஸே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க நம்ம விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு பியூர் எதுவுமே இல்லாமல் விஎஃப்எக்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாமே தெரியும். ஸோ அதனால் ஆர்ட் ஒர்க் பேப்பர் எல்லாமே அப்ரூவ் ஆகிடும். ஸோ அந்த ரெஃபரன்ஸை வச்சு நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ண போதும் சின்ன சின்ன கலர் கரெக்ஷன்ஸ், சின்ன சின்ன ஒர்க்ஸ், அந்த ரிக்ஸ், அந்த மாதிரி விஷயம் மட்டும் தான் இருக்கும். பட் இந்த கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 20 மெம்பர்ஸை வச்சு அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணதே தப்பு என்னை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும். ஏன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்னதான் அவங்க வந்து பர்ஃபெக்டாக அப்ரூவ் பண்ணியிருந்தாலுமே சரி, ஒரு 20 மெம்பர்ஸை வச்சு வித்தின் இந்த 6 மந்த்ஸ் ப்ராஜெக்டை 6 மந்த்ஸ்க்குள்ளே அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த ப்ராஜெக்டை அவங்களுக்கு 50-50 மைண்டில் இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணுறது நம்மளோட விஷுவல் எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நம்ம ஒரு சில பேர் ஆர்டிஸ்ட்லாம் ஃப்ரீலான்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களோட கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மள்ட்ட ஒரு ஷார்ட்ஸ் வருது, குட்டி ஷார்ட் தான் வரும். அவங்க சொல்லியிருப்பாங்க, ப்ரோ எனக்கு 2 நாள் அந்த ஷார்ட் முடிச்சு கொடுங்க ப்ரோ, எப்படியாவது முடிச்சு கொடுங்க. நமக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த ஷார்ட் முடிக்க முடியாது, இந்த ஷார்ட் முடிக்கிறதுக்கு 1 வீக்காவது டைம் ஆகும் நமக்கு தெரியும். பட் அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை ப்ரோ எக்ஸ்ட்ரா 1000 rupees தரேன் ப்ரோ, எனக்கு பண்ணி கொடுங்க ப்ரோ. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை கமிட் ஆகி பை எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்து திருப்பி கரெக்ஷன்ஸாக வந்துட்டு இருக்கிறப்ப நம்மளால் அந்த ஷார்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும் வித்தின் 2 days? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஒரு நீ அவுட்டு தரணும் அப்படின்னா டக்குன்னு 5 minutes வந்துடுது. இல்லை, இது எல்லாமே வந்து டேக் சம் டைம். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஷார்ட் டேர்மில் கமிட் பண்ணுறது இது வந்து ஒரு பெரிய தப்புன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அதே மாதிரி டிரெக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நான் ப்ராப்ளம் சொல்லுவேன் அப்படின்னா, அவங்க நல்லாவே அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாவே அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது மணி அண்ட் டைம். இது ரெண்டும் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டை நம்ம டச் பண்ணவே கூடாது. ஓகே, அதையுமே நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக தான் செய்யும். நீ இமேஜினேஷன் பண்ணுறது வந்துருச்சு அப்படின்னா அது 100% விஎஃப்எக்ஸ் தான் அது பேர். இப்போ ஹாலிவுட்டில் வந்து ஒரு மார்வல் எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க நெட்ஃப்ளிக்ஸில். அந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு அவுட்கம் வருது, ஒரு இமேஜினேஷன் பண்ணி அவுட்கம் வருது அப்படின்னா சும்மா வந்துட முடியுமா? அது பேக்ரவுண்டில் எத்தனை வருஷம் மினிமம் ஒரு 1 to 2 years அந்த ஃபிலிமை ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸ் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மணி, இது எல்லாத்தையும் வரப்போ நீங்கள் சின்ன பட்ஜெட்டில் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டக்குன்னு எப்படி அந்த ஃபிலிம் முடியும் உங்களால்? வாய்ப்பே கிடையாது. ஸோ ப்ளீஸ் ஒரு டிரெக்டர்ஸாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு டிரெக்டராக இருக்கிறீங்க, இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் பேஸ்ட் நீங்கள் கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மணி அண்ட் டைம் இது ரெண்டுமே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இது ரெண்டில் ஒரு விஷயம் குறைஞ்சா கூட உங்களால் ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் கண்டிப்பாக வரவே வராது. ஓகேங்களா? இதை வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமில் வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா விஎஃப்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய லாஸ் தான். ஏன்னா அவங்க வந்து மொத்தமாக செலவு பண்ணியிருப்பாங்க, அதுக்கான அவுட்புட் வந்திருக்காது, மணி வந்திருக்காது, ஒர்க் பண்ண எல்லாமே மொத்தமாக காலி. அதே மாதிரி டிரெக்டர் பாயிண்ட் பாருங்க, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஏன்னா ஒரு ஃபிலிம் பட்ஜெட் எல்லாமே கையில் வச்சிருந்தா காசை படம் எடுப்பாங்க. அவங்களும் சம்திங் ஏதோ லோனாக மணி அரேஞ்ச் பண்ணி தான் வந்து அவ்வளோ பெரிய படம் எடுக்கிறாங்க. அவங்க சொன்ன டைம் ரிலீஸ் ஆகலாம், அவங்க சைடு ப்ரெஷர் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு பெரிய அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய மணி. ஸோ அப்படின்னால அவங்க சைடும் இஷ்யூ. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் கம்யூனிகேஷன்ஸ். இது வந்து பர்ஃபெக்டாக நடக்காது, இதுக்கான டைமிங் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். இது வந்து இப்போ டீன்ஸ் மூவியில் இது வெளியே வந்துச்சு. ஓகேங்களா? டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சார் வந்து பார்த்திபன் சார் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அது ரைஸ் ஆகி அப்படி இஷ்யூ வந்ததுனால தான் நம்ம தெரிஞ்சு ஓகே இந்த ஃபிலிமில் இந்த இஷ்யூ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட் இது யூஸ்வலாக நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி நிறைய இதில் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா டிரெக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து விஎஃப்எக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், அது என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது அவங்க சுத்தமாக கவலையும் கிடையாது. அதே மாதிரி இவங்க விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களால இல்லை ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஒர்க் இருக்குது டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு விஷயமே கிடையாது. இப்போ எண்ட் ஆஃப் டே இது வந்து மணி, எனக்கு இவ்வளோ பட்ஜெட்ப்பா, இந்த பட்ஜெட்டில் சொன்ன டைம் முடிச்சு தர முடியுமா முடியாதா? முடியும்னா எடுத்துக்கோ, முடியலையா முடிஞ்ச அவ்வளோதான். நீங்கள் என்ன லோ பட்ஜெட்டில் எடுத்தாலுமே டிரெக்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இல்லாமல் அதை ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியவே முடியாது. அது உங்களுக்கு சம்டைம்ஸ் அது உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும், சம்டைம்ஸ் அது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் விஎஃப்எக்ஸ் வந்து இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு காய்ஸ். ஏன்னா இது யோசிப்பேன், இப்போ இந்த விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ சொல்கிறாங்கல்ல, இந்த விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ எத்தனை பேருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியவே தெரியாது. நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டுடியோஸ் இருக்குது. நமக்கு ஒரு ஜாப்ஸ்க்கு நம்ம விஷுவல் எஃபெக்ட் ஸ்டுடியோஸ் நம்ம வந்து ஹைரிங்ஸ் பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 10 to 15 ஸ்டுடியோஸ் தான் நமக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி ஏகப்பட்ட விஷுவல் எஃபெக்ட் ஸ்டுடியோஸ் வந்து இந்த மாதிரி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் தான் எடுப்பாங்க, டக்குன்னு ஒரு ஷார்ட் டேர்மில் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. பட் அவங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும். அதனால தான் நீங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸை பார்க்குறப்ப ஒரு படத்தில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஎஃப்எக்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும், காமனாக இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லாமே சுச்சுவேஷன்ஸ் தான். இது வந்து நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் சைடும் சொல்ல முடியாது, ப்ரொடக்ஷன் சைடும் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரு இந்த மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் மிங்கிள் ஆகிறதுனால அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சுச்சுவேஷன். ஸோ எப்போ தான் நம்ம தமிழ் சினிமா வந்து ஒரு
ப்ராப்பர் பைப்லைன் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், பியூர் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது நீங்களா இருந்தால் அந்த அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா, இல்லை இது யார் மேலே இஷ்யூஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வே காய்ஸ், see you. Bye bye.